Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு நம்ம next topic பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா என்ன? ஸ்கொயரிங்கோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன் தான் ஸ்கொயர் ரூட். இப்போ அடிஷனோட இன்வர்ஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் டிவிஷன், அதே மாதிரி ஸ்கொயரிங்கோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன் தான் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போ the square root of a number n, என்னோட ஸ்கொயர் ரூட் என்ன? ரூட் n. இந்த ரூட் என்ன நம்ம n பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த ரூட்டோட வேல்யூ தான் 1/2. எக்ஸாம்பிள் ரூட் 81 இஸ் 9. இது எப்படி ரூட் 81 9 வந்துச்சுன்னா, இப்போ 81 வந்து நம்ம 9 ஸ்கொயர்னு எழுதுவோம். 9 ஸ்கொயர் இந்த ரூட்னா பவர் 1/2. ஸோ இந்த 2 கேன்சல், ஆன்சர் இஸ் 9. அதுதான் நமக்கு 9 கிடச்சிருக்கு. இப்போ ரூட் ஸ்கொயர் ரூட்டில் ரூட் 1லேருந்து ரூட் 100 வரைக்கும் எழுதியிருக்கோம். இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இது வந்து இப்போ ரூட் 4 எடுத்துக்கலாம். 4 வந்து எதோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர் தானே 4. 2 ஸ்கொயர் இந்த ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம். இந்த 2 கேன்சல், ஸோ ஆன்சர் இஸ் 2. ரீசன் வந்து 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, அதுதான் இங்கே. இந்த 3 ஸ்கொயருக்கு பதிலாக 9, இந்த 9க்கு 3 ஸ்கொயர் போட்டோம்னா இந்த ரூட்டோட வேல்யூ 1/2, 2 கேன்சல் ஆகி நமக்கு 3 கிடைக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். 1 ஸ்கொயர்னா பாசிட்டிவ் மட்டும்தான் வருமானா? இல்லை, ஒரு ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரூட் 4னா பாசிட்டிவ் +2 -2 ரெண்டு வரும். ஆனால் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்குவோம். பாருங்க, 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. 1 இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. சிமிலர்லி இப்போ -1 பவர் டு 1 தான். ஏன்னா -1 ட்வைஸ் டைம் -1 -, +, 1 1 1, ஸோ +1. ஸோ ஒரு ரூட்டோட வேல்யூக்கு 2 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 வேல்யூ கிடைக்கும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் த்ரூ பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா பிரைம் நம்பரில் ஸ்கொயர் எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்பர் 6, ஃபர்ஸ்ட் வந்து 6 எடுத்துக்கலாம். இதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து என்னன்னா 2 × 3. இப்போ இந்த 6 ஸ்கொயர் வந்து என்ன? 36. இப்போ இந்த 36ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னன்னா, இப்போ இந்த 6 வந்து டபுள் ஆயிருக்கு. அப்போ 2 3யும் டபுள் ஆகும். அதுதான் 2 வந்து 2 × 3, 3 × 3. ஓகேவா? இப்போ 2 வந்து 2 × 3 பவர் 2. இது சால்வ் பண்ணால் நமக்கு 36 வரும். இப்போ 8 எடுத்துக்கலாம். 8ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் 2 × 2 × 2 8. 8 ஸ்கொயர் 64. அப்போ 64ஓட பிரைம் ஃபேக்டர் வந்து இதோட டபுளாக இருக்கும். எக்ஸாம்பிள் போயிடலாம். எக்ஸாம்பிள் 1.22 ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 324ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா ஒன்றும் இல்லை, பிரைம் நம்பர் இந்த 324 நம்ம பிரைம் நம்பர்ஸாக எழுதணும். இப்போ பார்க்கலாம். 324 ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் மாதிரி தான் போடணும். இதையும் பிரைம் நம்பர்ஸில் டிவைட் பண்ணணும். சின்னதில் ஆர்டராக போடணும். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2. 2ஆல் டிவைட் ஆகுமா? 1 2 is 2, 12, 2 2 is 4. ஸோ 2 1 அகெயின் 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 3. 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அகெயின் 3 9 டைம் 3 3 டைம் 3 1 டைம். இப்போ இந்த 324ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 2 × 2 × 3 × 3 × 3 × 3. இந்த அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 324, இந்த 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 3 3 டைம் நம்ம ஸ்கொயர் தானே, ஸோ ஸ்கொயராக எழுதிக்கலாம். 3 பவர் 2. இந்த 2 3க்கும் ஒரு 3 பவர் 2, இந்த 2 3க்கும் 3 பவர் 2. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 தானே இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324ஓட வேல்யூ என்ன? இப்போது இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு 2 × 3 × 3 இந்த ஹோல் வேல்யூக்கு 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை இந்த ரூட் 2 எப்படி எழுதுவோம்? 1/2ன்னு எழுதுவோம். 2 × 3 × 3 2 1/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் 324ஓட வேல்யூ என்ன? 9 9 2 is 18. இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.